பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 40:13. கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். ஆம் பிரியமானவர்களே, தேவனிடத்திலே ஒரு தயவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தாவீது இங்கே வேண்டுதல் செய்கிறான். என்னை விடுவித்தருளும். ஏனென்று சொன்னால் அவனை சுற்றிலும் பலவிதமான தீமைகள், பலவிதமான துரோகிகள், பலவிதமான பாவ போராட்டங்கள் இப்படி அவனுடைய வாழ்க்கையிலே சூழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே அவனுடைய இருதயம் சோர்ந்து போயிருக்கிறது என்று சொல்லி 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அதைத்தான் அவன் சொல்கிறான், கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று சொல்லி. சங்கீதம் 25:17-18 எப்படியாய் அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கின்றன, என் இடுக்கண்களிலிருந்து என்னை நீங்களாக்கிவிடும், என் சிறுமையையும் என் துன்பத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும் என்று அவன் அங்கே வேண்டுதல் செய்கிறதை காண முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில சில பாவ பழக்க வழக்கங்கள் உங்களை கட்டி ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையில விட முடியாத சில பிரச்சனைகள், சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையை துன்பப்படுத்தி, வேதனைப்படுத்தி, வியாகுலப்படுத்தி கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரை நோக்கி விண்ணப்பம், அவரோடு பேசுதல், ஜெபம் செய்ய போன்ற காரியங்களை நாம் ஈடுபடுகிற பொழுது தேவன் நம்முடைய இடுக்கண்கள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அதைத்தான் தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று சொல்லி. இரக்கம் பாராட்ட, இரக்கம் வைக்க எனக்காக நீர் சற்றே தீவிரியும், எனக்காக நீர் சீக்கிரமாய் வாரும் என்று சொல்லி அவன் வேண்டுதல் செய்து இறங்குகிறதை தேவனிடத்தில் அவன் கேட்கிறான். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 36-44 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு அவர்களோட கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேவின் குமாரனாகி இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். இதை எதை குறிக்கிறது என்று சொன்னால், நாம் தடுமாறுகிற வேளையிலே, அல்லது தனித்து விடப்படுகிற வேளையிலே, அல்லது வரும் காரியங்களை குறித்து எண்ணுகிறதான காரியத்திலே தேவனுடைய தயவும் தேவனுடைய பலமும் நமக்கு சூழ்ந்து கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்து இயேசுவே அப்படி ஜெபம் பண்ணுகிறார். அவருடைய வரப்போகிறதான காரியத்தை எண்ணி பிதாவுடைய சமூகத்திலே அவர் வேண்டுதல் செய்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவது என்று சொல்லி. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உன்னை விடுவித்தருளும்படி நீ வேண்டுதல் செய்ய வேண்டும். அவர் விடுவிக்கிறவர். அவருடைய முகத்தை நீ நோக்கி பார்த்தா என்று சொன்னால் நிச்சயமாக உன் தேவன் உன்னை எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி உன்னை தப்புவிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். சங்கீதம் 22:19 வசனம் சொல்கிறது, ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாகாதையும் என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவர் நமக்கு உடன் இருக்கிறவர், நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்ற இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையிலே ஆண்டவரே என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதான, என்னை நெருக்கி கொண்டிருக்கிறதான சகல காரியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் வாழ்க்கையிலே ஆண்டவரை நீர் சகாயம் பண்ண தீவிரித்து வந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை ஆசீர்வதித்து உம்முடைய கனத்தினாலும் மகிமையினாலும் எங்கள் சுரசை நீர் முடிசூட்டி சுகமாய் பலமாய் ஆரோக்கியமாய் எங்களை நீர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.